கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற ஒரு மாபெரும் இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற நிகழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் என்பது கலைக்கும் இலக்கியத்திற்கும் சம பங்கீடு அளிக்கிற அளவில் இப்பொழுது சிறார் இலக்கியத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் 6 மணி முதல் 7 மணி வரை சிறார் இலக்கியமும் இணைய வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இணைய வழியான இந்த நிகழ்வில் நாம் பயணிப்பது என முடிவெடுத்த பிறகு நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்களுடைய சிந்தனையினுடைய அடிப்படையில் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவர்களுடைய சிறுகதைகளை எடுத்துக்கொண்டு ஒரு தொடரோட்டமாக பயணிப்பது இணையத்தில் என முடிவெடுத்தோம் தோழமைகளே. அப்படி முடிவெடுத்த பிறகு முதலில் கு. அழகிரிசாமி ஐயா அவருடைய கதையை நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக தமிழொலி அவருடைய சிறுகதைகளையும் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என்று கொண்டாடப்படும் தமிழின் மூத்த படைப்பாளி கி. ராஜநாராயணன் அவருடைய சிறுகதைகளை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கிறோம் தோழமைகளை. இந்திய அரசாங்கம் கி. ராஜநாராயணன் ஐயா அவர்களுக்காக இந்திய தபால் தலை வெளியிட்டு இருக்கிறார். ஜூன் 14ஆம் தேதி அன்று நம்முடைய தோழர் ஆர். நல்லக்கண்ணு அவர்கள் கி. ராஜநாராயணன் அவருடைய தபால் தலையை வெளியிட்ட சிறப்புக்குரிய நிகழ்வையும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி கி. ராஜநாராயண ஐயா அவர்கள் மனித வாழ்வினுடைய அடிப்படை நிகழ்வுகளை, அடிப்படையை ஒவ்வொரு நாளும் பேசியிருக்கிறார். அப்படி அன்பே மனிதமாய் என்கிற சிறுகதையின் வாயிலாக இன்றைக்கு 21வது நாள் நிகழ்வில் அடியெடுத்து வைக்கிறோம் தோழமைகள். இந்த கதையை நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்கிற தோழமை என் மனம் நிறைந்த நண்பர், சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய தோழமை மிக்க, இலக்கியத்தால் ஆய்வுலகில் அறியப்பட்ட முனைவர் மா. நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். குறிப்பாக 16 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அவர் தேசிய கருத்தரங்கம், பயிலரங்கங்கள் என அவர் கணக்கில் அடங்காத கட்டுரைகளை ஒப்படைப்பு செய்திருக்கிறார். அவை மட்டுமல்லாது ஆய்வு இதழ்களிலும் அவர் கட்டுரை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். நாடக நடிப்பு, தயாரிப்பு, ஒளி அமைப்பு என பல்வேறு கல்லூரி பள்ளிகளில் பங்கேற்று நடுவராக சிறப்பித்திருக்கிறார். அவை மட்டுமல்லாது அவர் பணி செய்கிற செம்மொழி நிறுவனத்தில் நடத்திய பயிலரங்கங்களில் ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாளராக என பணியால் சிறப்பு சேர்த்திருக்கிறார். அவருடைய நூல்கள் 5ற்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. கள ஆய்வில் செவ்விலக்கிய சுவடிகளை ஒன்று திரட்டலில் பணியாற்றியிருக்கிறார் நூல்கள் வாயிலாக. அடுத்ததாக இறைனார் களவியல் 500 செம்பதிப்பு திட்டத்தின் கீழ் அதிலும் அந்த நூலுக்காக பணியில் ஈடுபட்டிருக்கிறார். நெல் வகை சொல்லகராதி, கால்நடை வளர்ப்பு சொல்லகராதி, தமிழர் அளவைகள் போன்ற நூல்களில் தொகுப்பாசிரியர்களில் ஒருவராக கூட்டுப்பணியில் இருந்திருக்கிறார். திருக்குறள், நேபாளி மற்றும் பாக்காரிப்போலி மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு மெய்ப்பு திருநர் மற்றும் இணை பதிப்பாசிரியராக கூட்டுப்பணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். செவ்வியல் நூல்களில் அளவைகளில் என்ப நூலில் பதிப்பாசிரியராக இருக்கிறார். இவை மட்டுமல்லாது வெளிவர இருக்கிற முத்தொள்ளாயிரம், சிலப்பதிகாரத்தில் ஆடல் அரங்கேற்ற நுட்பங்கள் என்கிற நூலுக்கெல்லாம்
செம்பதிப்பினுடைய பதிப்பாசிரியராகவும் இணை பதிப்பாசிரியராகவும் கொண்ட நூல்கள் வெளிவர இருக்கிறது. அவை மட்டுமல்லாது இணைய வழியாக அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், முத்தொள்ளாயிர சுவடிகள் என்கிற தலைப்பில் அவருடைய இணையவழி பேச்சு இலக்கிய உலகில் மகத்தான பணியை செய்த உரையாகும். அவை மட்டுமல்லாது, நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய தமிழொலி குறித்த சிறுகதை இணைய வழியில் காதல் வென்றது என்கிற தலைப்பின் கீழும் அவர் கதையின் வாயிலாக பயணித்திருக்கிறார். இப்படி ஆய்வுலகில் நன்கு அறியப்பட்ட ஆளுமை முனைவர் நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு அன்பே மனிதமா என்கிற கீரா ஐயா அவர்களுடைய கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, கதை சொல்க. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நான் நேற்றே பேச வேண்டியது அவங்ககிட்ட கேட்டதுக்கு பிறகு அவங்க எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் நேற்று ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால மாற்றி கேட்டிருக்கேன். இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய அறம்தொடர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ஐயா தொடர்ந்து நாள்தோறும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ரவீந்திரபாதி ஐயா அவர்கள், நவநீத கிருஷ்ணன் ஐயா என்று நினைக்கிறேன், சுப்பிரமணியம் ஐயா, PS போன்ற இன்னும் பலரும் இந்த இணையவழியில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்பு தமிழ்நூலி கவிஞர் தமிழ்நூலி அவருடைய காதல் வென்றது அப்படிங்கிற அந்த கதைகள் சொல்லிலங்கிறது எனக்கு அதுதான் முதல் என்னுடைய கதை சொல்லி நான் பயணிக்க ஆரம்பித்தது. இப்படி இது 2வது முறையா நாம இந்த கதையை எடுத்திருக்கிறேன். அந்த கதையை நான் படிக்காமலே நான் அன்பே மனிதமா இந்த தலைப்பு பார்த்த உடனே எனக்கு அன்புங்கிறது தான் பிடிச்சதுனால நான் அந்த தலைப்பை கொடுத்துட்டேன். அவங்க பொதுவாக நிறைய தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நான் அன்பே மனிதமாய்ங்கிற தலைப்பை தேர்வு பண்ணேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கீரா அவர்களுடைய பரிசல் எழுத்துக்கள் எல்லாமே நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையில் இன்னைக்கு தினமணி பத்திரிகையில பார்த்தேன், ஒரு 60 கதைகள் தொகுத்து வெளியிட்டு இருக்கிறதாக செய்தி படிச்சேன். காலையில தினமணியில படித்தேன். ஒரு 43 பேர் என்னமோ நினைக்கிறேன் எழுத்தாளர்கள். அந்த அளவுக்கு கரிசல் மண்ணுடைய இலக்கியம் ரொம்ப நம்மளை வியப்பா நம்ம பார்க்க வைக்குது. இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாத்தீங்கன்னா அன்பை மனிதமாய். கீரா எவ்வளவோ கதைகளை எழுதியிருக்கிறாரு. இந்த கதை நான் ஒரு சில கதவு, நாற்காலி போன்ற கதையெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அந்த கதைகளை எல்லாம் பாக்குறப்போ இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. படிக்கும் போது தான் தெரிஞ்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மிகவும் ஒரு 4.5 பக்கம் தான் அந்த கதை, சின்ன கதை தான். நான் கதையை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை பத்தி நான் எனக்கு படிச்சதுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த என்னுடைய சிந்தனையை நான் கடைசியா சொல்லணும்னு இருக்கிறேன் இறுதியில. நான் நேர கதைக்கே போயிடுறேன். இந்த கதையை தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா அருவிகள் ஓசையை கேட்கிற மாதிரி அந்த பதிவு வரும். தொடக்கத்திலே அருவிகளுடைய ஓசை அப்படிங்கிற கேட்டுட்டே இருக்கிற மாதிரி வரும். இந்த அருவி எங்க அந்த ஓசையை கேட்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குற்றாலத்தை அப்படின்னு சொல்லி அடுத்து கொண்டு வர்றாரு. குற்றாலத்தை தான் அந்த இடத்த சொல்றாரு கீரா சொல்றாரு. இந்த குற்றாலத்துல சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குற்றாலத்தை பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே தோணும். நம்ம இப்ப ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சின்ன வயதுல ஊர்களில் இருக்கும்போது நம்ம ரேடியோ கேட்டிருக்கிறோம். குற்றாலத்தை பத்தி தொடர்ந்து மழை பெய்யுற காலத்துல இவ்வளவு தண்ணி ஆர்ப்பரிக்க ஓடியது அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லாருமே அந்த நினைவு இருக்கும். குற்றாலத்துல அது மட்டும் இல்லாம பல சம்பவங்களை பத்தியும் செய்தியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா இந்த குற்றாலத்துல இந்த ஏகப்பட்ட அந்த நிகழ்வுகள், அவங்க பார்த்தது, கேட்டது, இப்படி நிறைய நான் பார்த்ததா கீரா எழுதுறாரு இந்த கதையை ஆனா கீரா பேர் வரல. ஆனா நான் கீராவா தான் அந்த பேரா வரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அவர் தான் அந்த கீரா, நான்ங்கிற கேரக்டர் வருது, பாத்திரம் வருது, அவரு தான் கீராவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல நான் பேர் வரல, வேற யார் இந்த பாத்திரமும் வரல. அப்போ அவர்
குற்றாலத்துல இவங்க இருக்கிறாங்க. இந்த கீராவும் இன்னொருத்தர் அடுத்து வருவார் ரகுநாதன், ரெண்டாவது வந்து ரகுநாதன், கீராவும் ரகுநாதனும். இவங்க 2 பேரும் குற்றாலத்துல இருக்கிறாங்க. ராத்திரி நடு இரவுல வந்து பேசிக்கிட்டே போறாங்க. இரவுலாம் தூக்கமே இல்ல அவங்களுக்கு. தூக்கம் இல்லாம அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப பேசிட்டு போகும்போது அந்த குற்றாலத்தை பத்தி, இந்த குற்றாலத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த நிறைய நிகழ்வுகள், சம்பவங்கள் எல்லாமே அவங்க நினைச்சு பார்த்து பேசிட்டு வர்றாங்க. அப்போ ரகுநாதன் வந்து ஒரு நிகழ்வு சொல்ல வர்றாரு. ரகுநாதன் வந்து கீராட்ட சொல்ல வர்றாரு. சொல்லிட்டு இருக்க வரும்போது அவருக்கு என்னன்னா, கீராவுக்கு வந்து அவர் சொல்றத காதுல வாங்காம அவர் பாட்டுக்கு அவர் வேற ஒரு சிந்தனையில மனம்போக்குல இருக்காரு. அந்த காது மட்டும் தான் அவர் சொல்றது, காது மட்டும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா வேற ஒரு சிந்தனையில இருக்கிறாரு கீரா வந்து. இப்ப ரகுநாதன் வந்து சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாரு, அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. வங்காளத்து கவிஞர் வங்காளத்து கவிஞர் வந்து ரவீந்திரநாத், அதாவது ஹரீந்திரநாத், ரவீந்திரநாத் இல்ல ஹரீந்திரநாத் சட்டோபாத்தியாயத்தின்னு ஒருத்தரை பத்தி சொல்றாரு, சொல்ல ஆரம்பிக்கிறார். வங்காள கவிஞர் ஹரீந்திரநாத் சட்டோபாத்தியாயா அப்படிங்கிறவரை அவரை சொல்ல ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் அந்த கீரா வந்து என்ன பண்றாரு, அந்த எழுத்துல வந்து பொதுவா வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையை சொல்றாரு. படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், ஒரு சினிமா துறையில இருக்கக்கூடிய இயக்குனரா இருந்தாலும் சரி, கதை எழுதக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு படைப்பாளிகளுக்கோ இல்ல ஒரு கதை சொல்றவங்களுக்கோ சில பழக்கங்கள் இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து கதையில வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை அவர் சொல்றாரு. வேற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். இயக்குனர்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு. நம்ம நாற்காலியில கூட கதையில பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஒரு வெத்தலை போடுவார் பாருங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் சில பேர் மூக்குப்பிடி போடுவாங்க. அப்ப அதெல்லாம் ஏன் அந்த அதெல்லாம் எழுத்தாளர்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்குது. நாம அண்மையில ஒரு கூட்டத்துல பேசுறப்ப புகையை பத்தி இப்ப சொன்னாங்க. புகை குடிக்கிறது வந்து என்னன்னு கேட்டா, அதை குடிச்ச உடனே அவங்க என்ன, சில பேர் என்ன குடிச்சிட்டு டீ குடிப்பாங்க. டீ குடிச்சுன்னு அந்த புகையோட டீ குடிப்பாங்க. சில பேர் நான் கவனிச்சிருக்கிறேன். நான் ஒரு இதெல்லாம் நண்பர்கிட்ட கேட்டேன், இது என்னங்க வந்து டீ குடிக்கிறீங்க, புகையை உள்ள வச்சுக்கிறீங்கன்னு. அந்த புகையை வந்து உள்ள முழுக்கிக்கிட்டு அப்படியே டீ குடிக்கும். அது என்ன ரியாக்ட் பண்ணுமான்னா, சிந்தனை வந்து அதிகமா வந்து செயல்படுத்த வைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க அதை. ஆனா உடலுக்கு கேடு. அதை இங்க ஒரு பதிவு பண்றாரு கீரா வந்து. பொதுவா அந்த கதை சொல்லிகளுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. இவர் வந்து என்னன்னா, ரகுநாதன் வந்து பாக்கு போடுற பழக்கமும் இருக்குது. பாக்கு அவர் போடுறாரு. பாக்கப்பட்ட வந்து அதை அதை பிரிக்கும் போதே அவர் இதை சொல்றாரு. அதை வந்து பிரிச்சு வாயில போட்டு தட்டுனாரு. தட்டுவாங்க, பாக்கு போட்டு அப்படி தட்டுவாங்க. அதை பதிவு பண்றாரு, தட்டுறாரு. அதை மறுபடியும் சுருட்டி பைக்கில் வச்சுக்கிறாரு ரகுநாதன் வந்து. அதுக்கு பிறகு மறுபடியும் பாத்தீங்கன்னா தீப்பெட்டி, சிகரெட் 2 எடுத்து புகைக்கலாம்னு இருக்கிறாரு. அந்த நேரத்துல நடராஜன் ஒருத்தர் வர்றாரு. நடராஜ் வந்தாக்க இவர் வந்து அவர் எப்போதுமே அவர் மரியாதை அவர் மேல, ரகுநாதனுக்கு. அவரோட வந்து புகை குடிக்கிற பழக்கம் வந்து அவரை பார்த்தா குடிக்க மாட்டார். அப்படி அவ்வளவுக்கு அவர் மேல ஒரு மரியாதை. அந்த நேரம் நடராஜன், இந்த நடராஜன் பாத்திரம் வந்து அந்த அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வருது, வந்துட்டு போயிடும். இப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்து அவரு வெத்தலை போட்டுட்டு இருக்கிறாரு, இது வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல வந்து ஒரு ஹரீந்திரநாதை பத்தி சொல்ல வர்றாரு. இவர் கீரா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஹரீந்திரநாத்தை பத்தி நான் படிச்சது இல்ல. அதாவது ரகுநாதன் வந்து தெரிஞ்சிட்ட அளவுக்கு நான் அவ்வளவா தெரிஞ்சிட்டது இல்ல. ரகுநாதனுக்கு என்னமோ தெரியல, நான் ரகுநாதனுக்கு வந்து அந்த ஹரீந்திரநாத் சட்டோபாத்தியாவுடைய அவருடைய எழுத்துகளையும் படைப்புகளையும் வந்து அவர் அவ்வளவுக்கு அவர் நிறைய படிச்சு அந்த அளவுக்கு அவருடைய ஈடுபாடா இருந்திருக்காரு அப்படிங்கறது அதை இங்க போற போக்குல சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, 1900 அதாவது 40கள்ல ஹரீந்திரநாத்ங்கிறவர் வந்து ஒரு கூண்டுக்கிளி அப்படிங்கிற ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். அந்த கூண்டுக்கிளி நாடகம் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. 5 தொகுதியா வெளிவந்ததா சொல்றாரு. அதை மட்டும்தான் அந்த இவர் கீரா படிச்சதா சொல்றாரு. அதை மட்டும் தான் நான் படிச்சேன் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த கூண்டுக்கிளி நாடகத்துல படிச்சு பார்த்துட்டு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அதை என்ன சொல்றாருன்னா, அந்த நூல் வெளிவந்ததுக்கு பிறகு 70 ஆண்டு, அப்ப அவர் எழுதுனது, ஹரீந்திரநாத் எழுதுனது கூண்டுக்கிளி நாடகம். அது 70 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு வந்து அது நினைச்சு பாக்குறப்போ, இந்த பெண்களுக்கு வந்து நாம கொடுத்திருக்கிற மதிப்பு இருக்கு பாருங்க. அது வந்து எப்படின்னா, தங்கத்தால் செய்த கிளிக்கூண்டு மட்டும்தான்றாரு. தங்கத்தால் செய்த கிளிக்கூண்டு மட்டும்தான் அப்படின்னு அதை பதிவு பண்றாரு ஹீரா வந்து. இது நம்ம வேற ஒரு தளத்துக்கு நம்ம சிந்திக்க, இது வந்து இருக்கட்டும். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த இதோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரகுநாதை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ரகுநாதங்கிறது யாரு அப்படிங்கிறத. இப்போ நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு பக்கத்துல பருவத சிங்காரராஜ் அப்படிங்கிற ஒரு மேலத்தருக்கு அங்க அவர் போனாராம் இன்னொரு காலத்துல. அப்ப போகும்போது ரகுநாதனுக்கு வந்து தலை குழந்தை, முத குழந்தை வந்து ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றாரு.
சொல்லிட்டு அப்ப அந்த இது பேசினதை நினைச்சு பாக்குறாரு, எழுதுறாரு. அப்ப கேக்குறாரு, என்ன பேர் வச்சிருக்கீரு அப்படின்னு கீரா வந்து ரகுநாதன் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து இந்த ரகுநாதன் வந்து ஹரீந்திரன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஹரீந்திரன் வந்து தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு அவரை வந்து ஹரீந்திரன் சட்டோபாத்தியாயங்கிற வந்து மனசுல, இவர் மனசுல, ரகுநாதன் மனசுல எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு இப்ப நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா காமராஜர் பேர் வைக்கிறாங்க, ராஜீவ்காந்தி பேர் வைக்கிறாங்க, எம்ஜிஆர், ராமச்சந்திரன், கருணாநிதி, இப்ப நம்ம சொல்லிட்டே போலாம். எல்லாம் அவங்களுக்கு ஒரு பிடித்தமான எப்படி வரணும் அப்படின்னு ஒரு 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 எண்ணத்துல அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க, ஒரு ஆசிரியர் வைப்பாங்க. அந்த மாதிரி ரகுநாதன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஹரீந்திரன் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இதுக்கு பிறகு வந்து அந்த ஹரீந்திரநாத்ங்கிறவர் யார், இவர் எப்படி, அவரை பத்தி ஏன் அவர் இந்த பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி அது வந்து எழுதுறாரு, கீரா வந்து எழுதுறாரு. இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி மக்கள் சபை கூடும்போது அப்ப வந்து முதல் ஒரு எம்பியா இருந்தவர் வந்து இந்த ஹரீந்திரன் சட்டோபாத்தியாயன்னு சொல்றாரு. இவர் வந்து கவிதையில பாடக்கூடிய மிகப்பெரிய கவிதை பாடுறதுலையும் சரி, மற்ற இசை பாடல் இந்த மாதிரி நிறைய ஒரு படைப்பாளியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய கவிதைகளை வந்து அன்னைக்கு இருந்த பிரதமர் நேரு வந்து படிச்சதாக செய்தித்தாள்ல வந்து வந்தது அப்படிங்கறத அவர் கீரா சொல்றாரு. செய்தித்தாள்ல படிச்சதாக, அது அந்த அளவுக்கு அப்ப எந்த அளவுக்கு ஒரு பிரதமர் நேரு வந்து இவருடைய கவிதையை வந்து கேட்டு பாராட்டிட்டாருன்னு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர் ஒரு மேன்மையான ஆளு அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ரகுநாத் வந்து அப்ப அதை போட்டாருங்களா அந்த பாக்கு, அப்ப போட்ட அந்த பாக்கு வந்து மென்றுகிட்டே இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்குன்னு ஏதோ அந்த பதம் வரணும் போல இருக்கு, அந்த பாக்கு போட்டு மென்றுட்டே இருக்குல்ல. அப்ப வந்து இந்த சிகரெட்டையும் இதை தீப்பாட்டி எடுத்து பத்த வைக்கிறார் ரகுநாதன் வந்து. இந்த ரவிநாத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கையில அவருக்கு சொல்லி, இந்த ரவிநாத் அவருடைய ஹரீந்திரநாத் சொல்லிட்டு இருக்கையிலே இவருக்கு இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, தன்னுடைய பையனுக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கேன், அவருடைய பேரை தான் வச்சிருக்கேன், இப்படிப்பட்ட ஆள் வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு அப்படியே இழுத்து ஒரு சுகமா விடுறாரு அவரு ரகுநாதன் வந்து. அதை இங்க பதிவு பண்றாரு கீரா வந்து அழகா பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த இப்படி இருந்த அந்த ஹரிநாத் வந்து சட்டோபாத்தியார் வந்து அவர் ஒரு காதலி, அவருடைய மனைவி காதலி பேரு கமலாதேவி. இவங்க 2 பேரும் என்னன்னா குற்றாலத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அப்ப குற்றாலத்தை பத்தி பதிவு பண்ணும்போது இங்க இப்ப வருது குற்றாலத்துக்கு ஒரு தேனிலவுக்காக இங்க வந்திருக்கிறாங்க ஹரீந்திரநாத்தும் கமலாதேவியும். அது இங்க சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கு வந்து திருமணமான புதுசு. அந்த இசை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இசை மட்டும் இல்ல, மற்ற இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறதுல மிக சிறந்த வல்லுநராகவும் இருந்திருக்கிறாரு அவர். இப்படி சொல்லிட்டு இருக்கையில அதுக்கப்புறம் ஒரு கருத்தை வைக்கிறாரு. இந்த வடநாட்டு இசைக்கும் ஹார்மோனியத்துக்கும் அப்படி ஒரு கொண்டாட்டம், நமக்கு இங்க இருக்கிற இசைக்கும் வயலினுக்கும் எப்படியோ அது மாதிரியா இந்த ஒப்பீடு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து வயலின் நம்ம அதே மாதிரி தான் வயலின் வந்து புண்ணக்குடி வைத்து என்னது நம்ம வந்து கேட்போம், நம்ம ரேடியோ எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதுதான் அன்னைக்கு வெறும் இசையா இருக்கும். அந்த இசையை நம்ம கேட்கும்போது நம்ம மனசு எந்த அளவுக்கு ஒரு 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 மன அமைதி, ஒரு ஆழ்ந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு மன அமைதிக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதெல்லாம் அதை வந்து இந்த கதையை வந்து ஒப்பிட்டு பதிவு பண்றாரு கீரா வந்து. இந்த தேனிலவுக்கு வந்தவங்க இந்த என்னமோ தெரியல வந்தவங்க இங்க வந்த இடத்துல என்னன்னு தெரியல, ஏதோ மன கஷ்டப்பு ஏற்பட்டுச்சா, இப்படி ஒரு அழகான ஜோடிக்கு எப்படி யாருடைய கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல, இப்படி வந்த வேகத்திலே அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்களே, பிரிஞ்சவங்க அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு சேரவே இல்லை அப்படின்றாரு. அவங்க இங்கதான் வந்து அவங்க பிரிஞ்சதை பத்தி வருது, இங்க தேனிலவுக்கு வந்தவங்க, குற்றாலத்துக்கு வந்தவங்க. அப்ப 2 பேரும் சொல்லிட்டு இருக்க ரகுநாதனும் கீரா பேசிட்டு இருக்கையில அப்படியே திடீர்னு மௌனம் ஆயிடுறாங்க, அந்த கவலையில மௌனம் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல கீரா வந்து ஒரு அழகான ஒரு இதை போடுறாரு பாருங்க. அந்த அருவி, குற்றாலம் அருவி மட்டும் அப்படியே விழுற அந்த சத்தம் மட்டும் கேக்குதான், இவங்க மௌனம் ஆயிட்டாங்க, அது மட்டும் கேட்டுட்டே இருக்குதான். அப்ப ஏன் எதனால இவங்க எதுக்காக பிரிஞ்சாங்க, நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம உறவுக்காரங்க எல்லாம் வந்து ஏன் எதுக்கு பிரிஞ்சாங்கன்ற மாதிரி எல்லாம் சிந்தனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏன் எதனால பிரிஞ்சாங்க அப்படின்னு அத இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே மௌனமா இருந்ததுனால எதுவும் சரியா பேசிக்காம பிரிஞ்சுட்டாங்களா, யாருடைய கண்ணு பட்டுச்சோ இப்படி எல்லாம் பேசிட்டே வர்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு ரகுநாதன் ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்கு நான் பிரிஞ்சாரு. அப்ப ரகுநாதன் சொல்றாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவர் கவலையில சொல்றாரு, கையை 2 இப்படி பிரிச்சுக்கிட்டு அதுலயும் சொல்லாம. இத உடனே இவர் வந்து கீரா வந்து நினைச்சுக்கிறாரு, மனசு அளவுல தோணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு இந்த சம்பவத்தை இன்னொரு நம்ம கரிசல் பகுதியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோட அத மனசளவுல அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு.
அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாரு. ஒரு மென்மையா மெதுவா ஒரு இதா சிரிக்கிறாரு. அந்த கவலையில அது அந்த சிரிப்பு அது ஒரு விதமான சிரிப்பு நமக்கு அது. அதை அப்ப சொல்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த கரிசல் மண் பகுதியில வந்து கொத்தூர் நாயக்கர்னு ஒருத்தர் அந்த கதைக்கு வர அவர் நினைச்சு பாக்குறாரு. ஆனா அவர்கிட்ட சொல்லல, நினைச்சு பாக்குறாரு. இந்த கொத்தூர் நாயக்கர் வந்து முன்னொரு காலத்துல நடந்ததை சொல்றாரு இந்த கதையில. அந்த கொத்தூர் நாயக்கருக்கும் அவர் மனைவிக்கும் 2 பேரும் வீட்டு சண்டையை வந்து அவர் சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு பயங்கரமா சண்டை வருமா வீட்டுக்குள்ள. இவங்க போடுற சண்டை வந்து பொதுவா சண்டைனா கிராமங்கள்ல உடனே வீதியில இருக்கிறவங்க ஓடியாந்து என்ன ஏது என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கிராமத்துல பாத்துருக்கிறோம். ஒரு சாதாரண சண்டைனாக்கா தெருவில் இருக்கிறவங்க ஓடியாந்து ஏன்டா அப்படி அடிக்கிற என்ன பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. ஆனா இங்க வந்து கொத்தூர் நாயக்கர் சண்டை எப்படின்னா அது வித்தியாசமான ஒரு சண்டையா இருக்குது. அது என்னன்னா இவங்க வந்து 2 பேருமே மாறி மாறி கல் எடுத்து சர் 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 அவர் சொல்றாரு சர் சர்ன்னு கல்லறி பறக்குமா. அந்த அளவுக்கு இவங்களுடைய சண்டை இருக்குமா கணவன் மனைவிக்குல. இது இது வந்து ஒரு இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டை ஒரு வினோதமான சண்டையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹரீந்திரநாத்தை பத்தி அவர் சொல்றாரு. மனஸ்தாபம் இந்த சண்டை எல்லாம் வந்து வெறுமனே வந்து ஒரு அந்த மனஸ்தாபம் இந்த சண்டை எல்லாம் வர்றது வார்த்தைகளால வர்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி மனஸ்தாப சண்டைங்கிறது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க, எதுவும் சொல்லாம கொள்ளாம. இதனாலதான் அவங்க பிரிஞ்சிருப்பாங்களோ, எதுவும் பேசாம கொள்ளாம சண்டை கிட்ட போடல, 2 பேரும் அமைதியா பிரிஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல வர்றாரு. பொதுவா வந்து அவர் அதுக்கப்புறம் பதிவு பண்றாரு. அப்படி வந்தா தான் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, வெளிப்படையா ஏதாவது பேசிட்டா தான் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன காரணம் என்ன பிரச்சனை. அவங்க எதுவுமே பேசாம இருந்திருக்காங்க இந்த ஹரீந்திரநாத் கமலாவும் 2 பேரும். அவங்க வந்து அவங்களுடைய என்ன எதனால பிரிஞ்சாங்கன்னே தெரியல அப்படிங்கறத சொல்லிட்டு வர்றாரு. மனம் விட்டு பேசியிருக்கலாம், பேசி ஏதாவது தீர்த்திருக்கலாம், அது எப்படி பிரிஞ்சாங்கன்னே தெரியலையே அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. இந்த கதையில வந்து அவர் கீரா வந்து எழுதி போறாரு. பொதுவா வந்து சிலருக்கு வந்து வந்து வாயை திறந்து பொதுவா ஒருத்தவங்க வந்து வாயை திறந்துட்டாவே சிலருக்கு வந்து சண்டை பெருசா வந்துடும். ஏன்டா வாயை திறந்தோம், ஐயோ சும்மா ஏதோ சொல்ல வந்தனே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இங்கே வந்து அதே மாதிரி கதையில சொல்றாரு. சும்மா வாயை திறந்தாலே சண்டை பயங்கரமா வரும், வேற மாதிரி போயிடும். எங்க மனசு திறந்து பேசுறது, சொல்ல வந்தா சாதாரண சொல்ல வந்துட்டாவே சண்டை வந்துருமே. இப்படி நிறைய குடும்பங்கள் நம்மளும் இங்க சில குடும்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி இதையும் வந்து அவர் சொல்றாரு என்ன ஒரு இடத்துல சொல்றாரு, அண்ட கிடாரம் முட்டி புறப்படும் கோபம் அவங்களுக்குல அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அண்ட கிடாரம்னா எனக்கு தெரியல, அது என்ன அண்ட கிடாரம்னா உள்ள மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறதா, அந்த அளவுக்கு முட்டி வருதா கோபம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு அது பொருள் தெரியல, தெரிஞ்ச அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்க. இப்படியான இந்த வருத்தங்களும் கோபங்களும் மனசுக்குள்ளேயே போட்டு பொசுக்கி இருக்கிறதுனால அது நீரா வந்து நீர்த்து போயிருதுன்னு சொல்றாரு கீதா வந்து. அது ஒரு தத்துவத்தை பதிவு பண்றாரு இங்க. சில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் சண்டைன்னா ஐயோ என்னால முடியலப்பா குடும்பத்துல, ஐயோ சண்டை வந்துட்டே இருக்கு என்னால முடியல ஐயோ ஐயோன்னு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சிலர் வந்து குமுறி குமுறி அழுவாங்க. அப்படி அழுதா கூட இவங்களுக்கு குறைஞ்சிருக்குமே, இவங்க அப்படியே அழுதாங்களா என்னன்னு தெரியலையே இந்த ஹரீந்திரநாத் கமலாவும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே போறாரு கீரா வந்து இந்த எழுத்துல அவருடைய இந்த சிறுகதையில. அதுக்கப்புறம் வந்து இப்படி சொல்லிட்டே இருக்கையில அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க செஞ்சதா இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப மறுபடியும் வந்து இங்க கொத்தூர் நாயக்கர் இந்த கதைக்கு வந்து வந்துடுறாரு. இந்த கொத்தூர் நாயக்கருடைய இந்த கரிசல் மண்ணுக்கு வந்துடுறாரு. பொதுவா வந்து கீரா வந்து அவருடைய வீட்டுல இருக்கிற ஜன்னல்ல இருந்து பார்த்தோம்னா எதிர்த்தாப்புல அங்க இருக்கிற அந்த கொத்தூர் நாயக்கர் வீடு வந்து ஜன்னல் வழியா பார்த்தாங்கன்னா அங்க நடக்கிறது எல்லாமே தெரியுமா. அங்க அந்த கொத்தூர் நாயக்கர் வந்து வீட்டுக்கு வர்றது, வெளியில போறது, வேலைக்கு போறது வர்றது, இந்த மாதிரி தினமும் நடக்கிற அதை வந்து அவர் ஜன்னல் வழியா வந்து அது எல்லாமே நடக்கிறது தெரியுமா. அதை இங்க சொல்றாரு. இந்த வேலைக்கு போயிட்டு வந்து அவர் வந்து அழுத்து போற வர்றது அப்படிங்கிறது வந்தா நேரம் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அந்த கொத்தூர் நாயக்கர் வந்து நேரம் அந்த பானடிக்கு போய் முகத்தை கழுவி காலை கழுவிட்டு இந்த பழக்கம்லாம் எங்க ஊர்ல எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வீட்டுல அப்பெல்லாம் அந்த குளிதாடி இருக்கும். இந்த குளிதாடியில வெளியில வச்சிருப்பாங்க. வெளியில எங்கேயா போயிட்டு வந்தாங்கன்னா இப்ப எங்க அப்பாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழக்கம் எல்லாமே அப்ப இருந்தது கிராமங்கள்ல. எல்லா வீட்லயுமே இருந்தது. குளிதாடி நிறைய குளிதாடியும் போனாங்க, குளிதாடி தான் வச்சிருப்போம். அதை வந்து கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போவாங்க, காலெல்லாம் வீட்டுக்குள்ள போவாங்க. இப்ப அதெல்லாம் நகரமய வாழ்க்கையில குறைஞ்சிருச்சு. அப்படியே செருப்போட உள்ள வீட்டுல எல்லாம் செருப்போட தர்றாங்க. அதெல்லாம் அவர் சொல்றாரு, பதிவு பண்றாரு. அந்த பானை அடிக்க போய் முகலாம் கழுவிட்டு அவர் அப்படி வந்து உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னா அவங்க மனைவி தெரிஞ்சுக்குவாங்களாம். சரி வந்துட்டாரு நீங்க சாப்பிடத்தான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப சாப்பிடுறதுக்காக எல்லாம் சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க அவங்க மனைவி பேர் இங்க சொல்லல, வெறும் மனைவி மட்டும் தான் வருது.
இப்ப இந்த 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா பிள்ளைய வந்து இருக்க மாட்டான், வீட்டுல இருக்க மாட்டாங்க, பிள்ளைய எல்லாம் வெளியே போயிடுவாங்களாம். இவருடைய பிள்ளைய இவங்க மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்களாம். இதை அதை பதிவு பண்றாரு. இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருப்பானாம், ஒரு பையன். அந்த பையனுடைய கேரக்டர் வந்து அவர் அழகா வர்ணிச்சு சொல்லிட்டு போவாரு. அந்த பையனுக்கு வந்து வெளியில போக முடியாது, அவரால் நடக்க முடியாது, கொஞ்சம் மூளை வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவா தான் இருப்பான் அந்த பையன். யாரை பார்த்தாலும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு இப்படிதான் இருப்பான் அந்த பையன். அவ இப்படி மேலும் கீழ் இப்படி பாக்குறது, இப்படி பண்றது, இந்த மாதிரி தான் அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். சில நேரங்களில் பேசுறப்ப வந்து கொன்னி கொன்னி பேசுவான். நம்ம ஊர்ல சில பேர் கொன்னி கொன்னி பேசுனாங்கன்னா திக்குவாயின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல. இது இங்க வந்து திக்குவாயின்றதுல இது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேசுற அந்த பையன் பேசுவானா. அந்த பேசுற பேச்சே வந்து வெளியில ஊர்ல இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரியாதான். வந்துட்டு போறவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க புதிய யாருக்குமே என்னன்னு தெரியாது. ஆனா வீட்டுல இருக்கிற இவங்களுக்கு மட்டும் தான், அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் அந்த பேசுறது என்ன பேச வர்றான்ற அந்த செய்தி அவங்களுக்கு தான் தெரியுமா, என்ன சொல்ல வர்றான் அப்படின்றது. இப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் அந்த கொத்தூர் நாயக்கருக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும்போது இதே மாதிரிதான் அவங்க சண்டை நடக்கிறது என்னன்னே தெரியாம அதை பார்த்துட்டு நேரம் சிரிக்கிறது வைக்கிறது இதே மாதிரி ஆடிட்டு இருப்பானா. அதையும் நீங்க பதிவு பண்றாரு இந்த கேரக்டரை. இப்படி கொத்தூர் நாயக்கருக்கு வந்து இவருக்கு பிள்ளைகள் வந்து நிறைய அதிகமான பிள்ளைகள், வீடு ஃபுல்லா பிள்ளைகள் தான் இவருக்கு. இந்த பிள்ளைகள் வந்து எல்லா பிள்ளைகளுமே இந்த கொத்தூர் நாயக்கருடைய முகச்சாடியில தான் இருக்குது அப்படிங்கிறாரு ஹீரா வந்து. அப்போ ஒரு முறை வந்து சீனி நாயக்கர் ஒரு கேரக்டர் வருது. அடுத்து சீனி நாயக்கர் ஒருத்தர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவர் விவரத்தை கீராட்ட கேட்கிறாரு. இதெல்லாம் இந்த மாதிரி இந்த குழந்தைகளை இது மட்டும் எப்படி குழந்தைகளை மட்டும் பெக்க முடிச்சது? ஏன்னா அடிக்கடி கல்லறி சண்டையா போட்டுக்கிறாங்களே, இந்த நேரத்துல சண்டையா இருக்கு வீட்டுல. இப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை குட்டியில எப்படி இவ்வளவு பிள்ளைய அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் வந்து ஓவு ரெட்டியார்னு ஒருத்தர், ஓவு ரெட்டியார், அவர் என்ன சொன்னாராம், அது என்ன நம்ம கையிலே இருக்குது குழந்தை பிறக்கிறதெல்லாம் அப்படின்னு கண்ணை அப்படி சிமிண்டிக்கிட்டு சிரிச்சுட்டு பேசுறாரு ஓவு ரெட்டியார். இப்ப இந்த மாதிரி இந்த இவங்களுடைய சண்டை வந்து எப்படி வந்து ஒரு சண்டைங்கிறது ஒரு அதிசயமா நடக்குதோ அதே மாதிரிதான் அந்த குழந்தையும் பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி கீதாவை வந்து சொல்றாரு. ஒரு நாள் சீனி நாயக்கர் என்ன கேட்டிருக்காருன்னா, இவங்களுடைய முதலிரவு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சீனி நாயக்கர் வந்து கீராட்ட வந்து ஒரு காலத்துல பேசியிருக்கிறார். அப்ப ஒரு கீரா வந்து அது என்ன நம்மளுக்கு தெரியும், அது எல்லாம் நமக்கு என்ன, நம்ம வெளியே இருக்கு, நமக்கு என்ன தெரியும், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம வந்து சொல்லிட முடியாது அப்படின்னு இந்த கீரா சொல்றாரு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்கிறாரு, இவங்களுக்கு கல்யாணம் வந்து ஆயிருக்க கூடாது. ஏன்னா இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களே, கல்லறி சண்டை அந்த சண்டை, உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்க கூடாது. ஆனா அது மீறி ஆயிருக்கு, குழந்தையும் பிறந்திருக்குது. அதுல இருந்து மீள்றது எப்படி அவங்களுக்கு அப்படிங்கிறதும் தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு ஹீரா வந்து. இப்படி நம்ம அதை நினைக்கும் போது நமக்கு மனசு வலிக்குதுங்கிறாரு இந்த சண்டையில பார்த்துட்டு. இவங்க வந்து இந்த சண்டையில வந்து வெளியில வந்து இவ்வளவு காலமா தொடர்ந்து சண்டை நடக்குது, வெளியில எங்கேயும் பஞ்சாயத்து பண்ணல, பஞ்சாயத்து பண்ணதே இது வரைக்கும் இல்ல. அவங்களே வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, மறுபடியும் கூட்டிக்கிறாங்க, பஞ்சாயத்து நடந்ததில்லை இருக்காரு, பஞ்சாயத்து நடந்தது இல்லையா. இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கையை, முக்கால்வாசி வாழ்க்கைய போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதோட அவங்களோடது கொத்தனார் நாயக்கரை பதிவு பண்றாரு. இந்த நினைவுபடுத்தி முன்னாடி நடந்ததை நினைவுபடுத்தி இங்க வந்து பதிவு பண்றாரு கதையில. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரகுநாதன் வந்து காட்சிப்படுத்தும் போது அவங்க முதல்ல ஒரு பாக்கு போட்டார் இல்லையா, அந்த பாக்கு போட்டதை வந்து மென்னுட்டு இருக்கும்போது சிகரெட் வந்து தடவுறாரு கையில. சிகரெட்டை பார்த்தா காலி ஆயிடுச்சு, பெட்டியில சிகரெட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த காட்சிப்படுத்தும் போது அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணிடுறாருன்னா கீரா வந்து அந்த இவங்க பேசுறதெல்லாம் எப்பன்னா நடு இரவு முடிஞ்சு எல்லாமே பேசி தொடர்ந்து நடந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசி முடிக்கிறதுல விடிய காலம் வந்துருது, விடிய ஆரம்பிச்சிருது. அதை பதிவு பண்றாரு. நேரம் விடியல நெருங்கி கொண்டிருந்தது, மழை கொட்ட ஆரம்பித்தது, வெறிக்க நீண்ட நேரம் பிடித்ததுன்னு பதிவு பண்றாரு. அதை வெறிக்கிற மழை பேசுறது வெறிக்கிறதுக்கு நீண்ட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த அந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு கீரை நினைக்கிறாரு, என்னடா இது எப்போ வெறிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு. சரின்னு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு மறுபடியும் ஒரு பெரிய அருவி இருக்கு அங்க போயிடலாம், ஏன்னா காலையில குளிக்க போலான்ட்டு அந்த பக்கம் போறாங்க.
போகும்போது இவர் வந்து மறுபடியும் கீரை வந்து மறுபடியும் நினைச்சு பாக்குறாரு. என்ன நினைச்சு பாக்குறாரு, இந்த பெரிய அருவி மேல அங்கிட்டு போயிட்டோம்னா அங்க வந்து ஆஹ் சில்வண்டு எல்லாம் கத்துற சத்தம் கேட்கும் அப்படிங்கிறாரு. சில்வண்டு சத்தம் அது எப்படி இருக்குமா, தம்புரா தம்புரா சுருதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தம்புரா சுருதிங்கிற இசை வந்து சில்வண்டு மாதிரி அந்த இசை இருக்குமா. அதை அப்படியே ஒப்பிட்டு இங்க சொல்றாரு கீரா வந்து. அந்த இசையை கேட்கிறப்ப நமக்குள்ளே மனசு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அமைதி, ஒரு இது, ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி கிடைக்குமே அப்படின்னு இவரா வந்து மனசுக்குள்ள கற்பனை நினைச்சுக்கிறாரு இந்த கீரா வந்து. இது எப்ப வந்து இந்த அருவி வந்து சரியாகி ஒரு திருநீர் பூசம்ல வெள்ளை நிறத்துல அந்த மாதிரி வந்து அலுங்கல் நிறத்துல கொட்டிட்டு இருக்குது அருவி குற்றாலத்துல மழை பெஞ்சதுல. இது எப்ப அந்த அலுங்கல் நிறத்துல இருந்து மாறி திருநீர் நிறத்துக்கு வெள்ளை நிறத்துல வர்றது, நம்ம எப்ப குளிக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இதோட ஒப்பிடுறாரு கீரா வந்து. வடநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க குறும்பாலா அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரன் கோயில், குறும்பாலா ஈஸ்வரன் கோயில்ல குமந்தான் அப்படிங்கிற ஒரு நீரூற்று அங்க ஊர் தான், அதை இங்க பதிவு பண்றாரு. அந்த நீரூற்று வந்து எப்பயுமே வந்து வருஷத்துல 365 நாளுமே அது ஊறிக்கிட்டே இருக்குமா அந்த குமந்தான் நீரூற்று. அது எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாம அப்படியே அது அடக்கமா அப்படியே அமைதி அந்த நீர் ஊறி அமைதி அந்த இது போகுமா. இப்படிதான் அந்த கதையை வந்து அவரு இறுதியில கொண்டு போறாரு, ஒப்பிட்டு சொல்றாரு. கடைசியில தான் அந்த கதை முடியுது. அதாவது 35 அவர் சொல்றாரு, கடினமான மலைப்பாறைகளின் இடையில் இருந்து அன்பு கசிந்து வருவதைப் போல அந்த கொமந்தான் ஊற்று நீர் குழாய் வழியாக இரவும் பகலும் வருஷம் 365 நாட்களுமே கொட்டிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தினருக்காகன்றார். இந்த மக்களுக்காக எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா போயிட்டு இருக்குது இந்த தண்ணி. இப்ப இங்க நம்ம குற்றாலத்துல பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமா கொதிக்குதுன்னு பதிவு பண்றாரு, அங்க அமைதியா இருக்குங்கிறாரு. ரெண்டையும் ஒப்பிடுறாரு. நம்ம வந்து இதுதான் இந்த கதை முடியுது. என்னோட கருத்தை சிலதை நான் சொல்லிடுறேன், அதான் முடிஞ்சிருது. அந்த கதை வந்து ஆனந்த விகடன்ல 2007 வந்தது அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கதையில மூலியமா பார்த்ததுல ரெண்டு குடும்ப தம்பதிகளை ஒப்பிடுறாரு இந்த கதையில. ஒண்ணு வந்து ஹரீந்திரநாத், கமலா வந்து எப்படிப்பட்டதா இருக்குது அங்க, அதே மாதிரி நம்ம குற்றாலத்து அருவி ஆர்ப்பாட்டமா இருக்குது, அங்க அமைதியா இருக்குது. அப்போ அந்த அமைதியும் அந்த இதையும் ஒப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இங்க ஆர்ப்பாட்டம் குற்றாலத்தையும் கொத்தூருடைய சண்டை சத்துருவுங்கிறதையும் ஒப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு குழந்தை, ஹரீந்திரநாத்துக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு ஒண்ணு சொல்ல வர்றாரு கீரா வந்து. அதே மாதிரி இந்த இன்னொன்னு பதிவு பண்றாரு பாருங்க, இந்த கூண்டுக்கிளி நாடகத்தை சொல்றாரு. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நம்ம சுதந்திரத்தை எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கறதையும் அந்த இங்க ஒப்பிட்டு சொல்றாரு. நம்ம எல்லாமே திரும்ப திரும்ப நான் ஒரு 4-5 தடவை படிச்சேன். திரும்ப திரும்ப படிக்கும் போது நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஒரு புதிய புதிய சிந்தனையில கொண்டு போகுது. இந்த கதை வந்து ஒரு 4.5 பக்கம் தான், ஆனா வெவ்வேறு சிந்தனையில நம்ம வந்து நம்மளை கொண்டு போகுது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு இது ஒப்பிடுறாரு ரெண்டு பேரு. இது ஒரு நம்மளுக்கு ஒரு உதாரணம் தான் அது. இதே மாதிரி இன்னும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் இருக்கு, வெவ்வேறு நிலையில இருக்கு. அதை நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த அன்புக்குங்கிறத நான் ஒரு டெஃபனேஷன் சொன்னேன், நான் ஒரு இதை கூகுள்ல தேடினேன். இப்ப அன்புன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, இப்ப அன்புன்னா ஒரு வலுவான ஈர்ப்பு, ஒரு தனிப்பட்ட உறவு முறையில இருக்கக்கூடிய இணைப்பு அப்படிங்கறது பொருள் சொல்றாங்க அன்புக்கு. ஒரு பன்முறை தொண்ட ஈர்ப்பு உள்ளது அன்பு அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து இந்த அன்புல மனிதநேயம், இரக்கம், பாசம், இந்த இது எல்லாமே சேர்ந்தது. நம்முடைய விருப்பத்தை, ஒருத்தனுடைய விருப்பத்தை நிறைவேற்று, மற்றவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது, இதெல்லாம் இருக்கிறதா அன்பு. மற்றவருடைய நன்மைக்காக நம்ம சில விஷயங்களை தங்களே வந்து ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு ஒரு சிலது செய்யறது, தன்னலம் இல்லாம மற்றவங்களுக்காக செய்யறது, அது அன்பு அப்படிங்கிற மாதிரி அந்த நான் கூகுள்ல தேடி பாக்குறப்ப நான் பொருளை பார்த்தேன் அன்புங்கிறது. இதே அன்பு நம்ம திருக்குறள்ல பார்த்திருக்கிறோம். திருக்குறள்ல சொல்வார், அழகா அற்புதமா சொல்வாரு, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைன்னு சொல்வார் நம்ம வள்ளுவர். இல்வாழ்க்கைங்கிறது அன்பும் அரணும் இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு குறைஞ்சா கூட பிரச்சனை தான். ஏன்னா நிறைய இடங்களை நம்ம வந்து அறத்தோடு யாரும் வந்து வாழ்க்கையில வாழ்ந்தாலும் அங்க அறத்தோடு இல்லாம வாழ்ந்தாங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள வந்து நீங்க பண்றது இப்படி சரியில்லை, அறம் இல்லாம இருக்கிற சண்டை வரும். அதே சமயத்துல அன்பு இல்லாம சண்டை வரும்.
நீ வந்து இப்ப நிறைய குடும்பங்களை பாக்குறான். ஒரு ஆணோ ஒரு பெண்ணுக்கு வந்து பொதுவா இப்ப அடிக்கடி சொல்றது சேலை சொல்லுவாங்க. வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கல அப்படின்னா கூட, ஒரு சேலை வாங்கி கொடுக்கலன்னா கூட, நீ ஒரு சேலை வாங்கி கொடுக்கல இல்லைன்னா அந்த அன்பு. அப்ப நம்ம அந்த அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கதை மூலியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு ஒரு அழகா ஒரு சொல்வாரு வள்ளுவர் வந்து, அன்பின் வலியது உயிர்நிலை அச்சில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பும் பாரு வள்ளுவர். அவ்வளவு அற்புதமா சொல்லியிருப்பாரு அழகா. இந்த உடம்பு வந்து அன்பு இல்லைனாக்கா வெறும் தோலால எலும்பால போர்த்தப்பட்ட உடம்பு தான். அன்பு இருக்கணும், உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வள்ளுவர் நம்ம பதிவு பண்றாரு. அற்புதமான ஒரு குரல், ஒரு வாழ்க்கைக்கு வந்து சொல்லக்கூடிய குரல்ல பாக்குறேன் நான். அது மட்டும் இல்ல, நம்ம தொல்காப்பியரே வந்து பாத்தீங்கன்னா அன்பின் ஐந்து நிலங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் பூரா சொல்லியிருப்பாரு. எல்லாமே நம்முடைய இலக்கியம் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பால் புனையப்பட்டதுதான். முழுக்க அன்புதான். அன்பின் 5 நிலம் நம்ம சொல்றோம். குறிஞ்சி, நெய்தல், மருதம், நெய்தல், பாலை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அன்புதான் இருக்கும். வெறுமனே நம்ம மனித உயிர்கள் மட்டுமே அன்பு இல்ல, மற்ற உயிர்களுக்குமே நம்ம அன்பு. நம்ம உயிரினங்களுக்கு, மயிலுக்கு வந்து இது பண்ணது நம்ம படிச்சிருப்போம். நம்ம மற்ற உயிரிலையும் வந்து நம்ம அன்பதான். நம்ம வீட்டுல நாய் வளர்ப்போம், சாப்பாடு போடுவோம். எல்லாமே ஒரு அன்புதான் முக்கியம் வாழ்க்கையில. நம்ம அக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அன்புதான் நிலையானது. அப்ப இந்த கீரா வந்து தன்னுடைய கதையில என்ன சொல்ல வர்றாரு, நான் பாக்குற வரைக்கும் பார்த்தா, ஒரு சக மனிதன் வந்து கஷ்டத்தோட வாழ்றான், அவன் வந்து ஒரு பிரச்சனையோட இருக்கிறான்னா நம்ம போய் அவங்களோட குறைஞ்சது நம்ம கேட்கவா செய்யணும். ஏன்ப்பா அப்படி இருக்கிற, மகிழ்ச்சி இல்லாம இருக்கிற, என்ன வீட்டுல இன்னைக்கெல்லாம் வந்து வீட்டு பிரச்சனை சொன்னாக்கா எல்லா பக்கமும் சொல்லிடுவாங்க, தன்றாட போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆமல, இந்த மாதிரி பிரச்சனை ஆமல, இந்த மாதிரி அப்படியே பரப்பிடுவாங்க. ஒரு ஒரு இது மாதிரி ஒரு இன்னைக்கெல்லாம் ஒரு கேளிக்கை ஆயிப்போச்சு. இன்னைக்கு யாரும் வந்து ஒரு பிரச்சனையை சொல்றது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வந்து மாரடைப்பு எல்லாம் வருது. நிறைய பேர் மனசுக்குள்ளே போட்டு புதங்கி வைக்கிறதுனால மனசு விட்டு பேசுறது இல்ல. சோ இதைத்தான் நான் இந்த கதையில பாக்குற மாதிரி நான் பாக்குறேன். ஆஹ் என்னுடைய பேச்சை கேட்ட அத்தனை பேருக்கும், நல்ல உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி தோழமையே. கதையை உங்களுடைய பாணியில் அன்பே தவமாய் என்பது போல உங்களுடைய தவமாய் இந்த கதையை அழகாக செதுக்கி கீரா எதை உணர்த்த விரும்பினாரோ அதை சரியாக கதை சொல்லல் வாயிலாக நிறுவியிருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கவும். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிக நல்ல முறையிலே தோழர் அவர்கள் மிக சிறப்பான முறையில கதையை சொல்லி முடித்திருக்கிறார். நெறியாளர் சொன்ன மாதிரி அவருக்கே உரிய பாணியில ஆராய்ச்சி முறையோட அந்த கதையை பண்ணி 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 நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியே ஒரு வரி கதை சொல்ல 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 உடனே அது ஒரு ஆராய்ச்சி தன்மையோடு அதை விளக்கி, இது ஒரு நல்ல பாணி தான். இந்த பாணி நல்ல சிறப்பா கை வந்திருக்கிறது. ஒரு குற்றாலத்தினுடைய அருவி அந்த அழகை காட்டுகிறார். வடநாட்டில் இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஊற்றை சொல்லுகிறார். அப்ப ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது, அமைதியான வாழ்க்கை இருக்கின்ற குறியீட்டை இது ரெண்டையும் ஒப்பிட்டு கீரா சொல்லுகிறார். கீரா வந்து சாதாரண கிராமத்து மனிதர், நல்ல சிறந்த படைப்பாளி, சிந்தனையாளர், எழுத்தாளர். ஆனா ரகுநாதன் வந்து நல்ல படிப்பாளி. அவர் வந்து ஆங்கில இலக்கியம்லாம் நிறைய முறையா படிச்சவரு. அந்த அரேந்திரநாத் சட்டோபாத்தியாய பத்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சவரு. இது என்ன பிரச்சனைனா, இவர் மூலமாக அரேந்திரநாத் சட்டோபாத்தியாருடைய கதையை சொல்ல வைத்து, அவர்களுடைய அன்பான இல்லற வாழ்க்கையானது இந்த சுற்றுலா தேனிலவு வந்த இடத்திலே பிரிந்து போவதை காட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவனும் மனைவியும் கல்லெடுத்து அடித்துக் கொண்டு வெளிப்படையாக சண்டையை போடுகிறார்கள். அவர்கள் மன ரீதியாக வேறுபடுகிறார். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. இந்த வெளிப்படையாக சண்டை போடுகிறவங்க அன்பு இருக்குது. எப்படி அன்பு இருக்குதுன்னா, வெளிப்படையா சண்டை போட்டுக்கிறவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்குது, எல்லாம் அப்பா சாயல்லே இருக்குது. அது புத்தூர் நாயக்கர் சாயல்லே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர்கள் வெளிப்படையாக சண்டை போட்டுக்கிறாலும் அந்த நேரத்தில் அவர்கள் அன்பை பரிமாறிக் கொள்கிறார்கள். மிக உன்னதமான அந்த நேரத்தில்
உன்னதமான அன்பை அவர்கள் பரிமாறிக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்தரங்கமாக அன்பை செலுத்துகிறார்கள், வெளிப்படையாக சண்டை போடுகிறார்கள். இவர்கள் வெளிப்படையாக சண்டை போடவில்லை. கற்றறிந்தவர், கவிஞர், நல்ல மன வளர்ச்சி அடைந்தவர், நிறைய நூல்களை படித்தவர். அதே போல அவருடைய மனைவியும் நல்ல படித்தவர்கள். இந்த படித்தவர்கிட்ட தான் பிரச்சனையே. மனம் விட்டு பேசி இது இவங்களுக்குள்ள ஒரு இந்த போட்டி வந்துருது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ ஏன் அடங்கக்கூடாது, நீ ஏன் விட்டு கொடுக்க கூடாது, நான் ஏன் விட்டு கொடுக்க கூடாது என்றதெல்லாம் இந்த உள் மன போராட்டங்கள் இதை வாழ்க்கையை அகலப்படுத்தி, இடைவெளியை அகலப்படுத்தி விடுகிறது. ஆனா இந்த சாதாரண படிக்காத கிராமத்து அந்த பொத்தூர் நாயக்கர் தன் மனைவியை வெளிப்படையாக வன்முறையாக சண்டை போடுறார். ஆனா வன்முறையாக சண்டை போட்டாலும் மறைபொருளாக அவர்கள் மிக அன்பானவர்களாக அது சொல்லலைன்னாலும் பொருள் அதுதான். ஏன்னா ஊட்டுறப்ப குழந்தைகளுக்குன்னா எப்படிங்க அன்பு இல்லாத, ஒருத்தர் நேசிக்காத, ஒருத்தர் அன்போடு இணையாத குழந்தைகள் பிறக்க முடியும்? அதுதான் எங்க ஊர்ல ஒரு பெரியவர் சொல்லுவார், ஏப்பா 3 வருஷமா பேசலப்பா அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். ஆனா 3 பிள்ளைங்க பிறந்திருக்கு, வருஷம் ஒரு பிள்ளை பிறகுதுப்பா, எப்படிப்பா அப்படின்னு சிரிப்பார். சிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு நன்கு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அந்த பெரியவர் ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சுட்டு சொல்லுவார். அது என்ன பொருள்? அவர் பார்ப்பதற்கு வெளியில பேசாம இருப்பாங்க. ஆனா அதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக ஒரு 4 பக்கத்துக்குள்ள இந்த கதையை, மன உணர்வுகளை ரொம்ப அருமையாக வடித்திருக்கிறார். 2வது ஹீரா, கு. அழகிரிசாமி, ராஜநாராயணன் இவங்க எல்லாம் சமகாலத்து எழுத்தாளர். குறிப்பா ரகுநாதனும், கு. அழகிரிசாமியும் புதுமை பித்தனுடைய சிறந்த மாணவ நண்பர்கள், சீடர்களா இருக்கக்கூடிய நண்பர்களா, அவர்கள் நண்பர்களாகத்தான் பாவித்தார். இவர்கள் தங்களை சீடர்களாக கருதி கொண்டாலும் புதுமை பித்தன் அவருடைய நண்பர்களாகத்தான் பாவித்தார். அதே போல அழகிரிசாமி இவரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர், ஒரே ஊருக்காரரு. இவங்க 2 பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள், ஒரு காதலர்களைப் போல 2 பேரும் பழகியவர்கள். அதனால கதைக்குள்ள ரகுநாதனையும் கொண்டு வந்து, ரகுநாதன் பெரிய மேதை, அதை அவரையும் கொண்டு வந்து இந்த கதையை ரொம்ப அற்புதமான கதை. ரகுநாதனை நாம் தரிசிக்கிறோம், குற்றாலத்தை தரிசிக்கிறோம், அந்த வடநாட்டில் இருக்கிற அமைதியான ஊற்றை தரிசிக்கிறோம், அந்த புத்தூர் நாயக்கருடைய அன்பான சண்டையை, வெளிப்படையான சண்டை, உள்ளுக்குள்ள அன்பை சந்திக்கிறோம். மிக மேன்மையான கவிஞனாகிய அந்த அயேந்திரநாத் சட்டோபாத்தியாயா நடைமுறை வாழ்க்கையில அன்பை பரிமாறிக்கொள்ள முடியாமல் அவருடைய வாழ்க்கை பிரிந்து போனது என்ற வேதனையையும் இந்த கதையின் மூலம் பகிர்ந்து கொள்கிறோம். மிக அருமையான கதை. மிக அருமையாக நம்ம பேராசிரியர் அவர்கள், முனைவர் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் அவன் இன்னைக்கு சிறுவர்கள் கதை சொல்றேன்னு அறிவிச்சுட்டு நீங்க திடீர்னு இப்படி மாத்திட்டீங்க. இது ஒரு இன்ப அதிர்ச்சி தான். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்ததாக தோழர் சுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் நாகராஜன் அவர்கள் இந்த கதையை ரொம்ப நேர்த்தியாக சொன்னார். கதையை ஒப்பிட்டும் சொன்னார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய சிரத்தை, மெனக்கடலை பார்த்து ரொம்ப மெய் மறந்துட்டேன், வியந்து போனேன். அதாவது வியர்க்க அவருக்கு கதை சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மேனாள் பொதுச் செயலாளர் சொன்ன ஒன்றை கேட்டு ரொம்ப ரசித்தேன். அதுக்கு பேச வேண்டியதில்லை அப்படின்னு ரொம்ப நாசுக்காக சொன்னார். அருமை. அடுத்து இந்த ஹீரா அவர்கள் இந்த கதை முழுவதும் ஊமைகள், ஒப்பீடுகள், குறிப்பால் உணர்த்துதல் ஆகியனவற்றை பொதிந்து வைத்துள்ளார். இதுல அதை மட்டும் சொல்லுதேன். கொத்தூர் நாயக்கர் வீட்டு சண்டை, கல்லறி சண்டை, அது கல்லறி சண்டை குற்றால மலை கல்லிலிருந்து விழுந்த அருவியின் ஆர்ப்பரிப்பு, அதோட ஒப்பிடுகிறார். அந்த பிறகு
அறிவு இல்லாத குற்றாலமும் உண்டு அப்படின்னு கீரா சொல்றாரு. அதான் அறிவு இல்லாத குற்றாலம்னா அந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத குற்றாலம் உண்டு. அதுதான் வந்து கொத்தூர் நாயக்கரும் அவர் மனைவிக்கும் இடையே உள்ள இரவை குறிப்பிடுகிறார். அந்த அடுத்து வீடு நிறைய சண்டை இருப்பதை போல வீடு நிறைய பிள்ளைகள். சண்டைனாலும் சரி அது பிள்ளைகள் பெருத்திருக்கிறது. ஆனால் இவங்க 2 பேரும் கொத்தூர் நாயக்கரும் அவருடைய மனைவியும் படிக்காதவர் என்பதால் இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து அவர்களால் மீள முடியவில்லை. எப்படியோ சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்க. அந்த பிரிவுங்கிறதே அவர்கிட்ட இல்லை. ஆனால் இந்த கரீந்திரநாத் சட்டோபாத்தியாய, கமலாதேவி ஆகிய இருவரும் படித்தவர்கள். தேனிலவுக்கு வரும்போது வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டதனால் பிரிந்து போயிருந்தாங்க. அந்த இவங்களுக்கு வந்து அமைதியான ஒரு ஊற்றை ஒப்பிடுகிறார் அவர். குமந்தான் ஊற்றை போல படித்தவர் அமைதியாக பிரிந்து போயிருக்கிறார். இன்னொன்னு, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று பழமொழிக்கேற்ப கொளத்தூர் நாயக்கரும் அவர் மனைவி வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் வெளியில போயிருந்தாங்க. சண்டை போடணும் இல்லை, சண்டை போடுறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாங்க. மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை மட்டும் வீட்டினுள் ரசித்து சிரித்து தலையசைக்கிறது. கொளத்தூர் நாயக்கருக்கும் அவர் மனைவிக்கும் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி என்பதையும் கீரா அவர்கள் இந்த குறியீடு மூலம் விளக்குகிறார். அடுத்து, பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே வந்து முன்மாதிரியாக இல்லாத பெற்றோர், இந்த மாதிரி பெற்றோர் இருக்கக்கூடாது என்பதை கீரா அவர்கள் சுட்டி காட்டுகிறார். பிள்ளைகளை நன்கு வளர்ப்பதற்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா சுட்டி காட்டுகிறார். அடுத்து ஒப்பீடு. வடநாட்டு இசை ஹார்மோனியம் ஒப்பீடு, நமது இசை வயலின் ஒப்பீடு. அடுத்து சில்வண்டு தம்புரா சுருதி ஒப்பீடு. இப்படி ஒப்பீடுகளும் நிறைய காட்டுகிறார். இந்த கதையில் வரும் பாத்திரங்கள் சண்டையிட்டு பிரிந்தாலும் சரி, சண்டையால் பிரிந்தாலும் சரி, சேர்ந்திருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவங்களுக்கும் மனிதம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அவங்களும் மனிதர்கள் தான். அவங்க கிட்ட அன்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதை தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். அன்பே மனிதமாய் என்று கதை தலைப்பை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது பின்னூட்டம் தர்றீங்களா? மருது நாகராஜன் தோழருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இப்ப இருக்காரா இல்லையான்னு தெரியல. உங்க கதையை முழுமையா ரமேஷ் இருக்காரு, பரமக்குடி அரசு கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. உங்க கதையை கேட்டுட்டு தான் இருக்காரு. மருது நாகராஜன் தோழருக்கு செய்தி. நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? பின்னூட்டம் தரீங்களா? ரமேஷ் ஐயா, பேராசிரியரே, அது உங்க அழைத்து சொல்றீங்களா? பேராசிரியர் ரமேஷ் ஐயா. ஓகே, ரமேஷ் ஐயா பேசுறீங்க? சொல்லுங்க. அருமையாக நண்பர் வந்து நாகராஜன் அவர்கள் தன்னுடைய சிந்தனைய, அருமையான அந்த கீரா அவர்களுடைய சிந்தனைய ரொம்ப அழகா பதிவு பண்ணாப்புல. அந்த கதைய திடீர்னு எனக்கு நண்பர் முருகன் அவர்கள் சொன்னாங்க, இந்த லிங்க் அனுப்பிவிட்டாங்க. மனமார்ந்த பாராட்டுகள். இதை தொடர்ந்து செய்து வரக்கூடிய அந்த கலை இலக்கிய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர். ஐயா, இன்ப அதிர்ச்சிங்க. இல்ல, நீங்க சொன்னீங்களே 2 பேரும் நாங்க நடந்து தேனாம்பட்டை வரை நடந்து பேசிட்டே போனோம்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே சொன்னேன், உங்க நண்பர் பேசுறாரு அப்படின்னு சொல்லாம ஐயோ இந்த வர்றேன் அப்படின்னு அடுத்த நொடியே இணைஞ்சிட்டாரு. நல்ல நண்பர். ஓகே, வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா?
ஓகே, பதிவு பின்னூட்டம் போயிடலாம், கொஞ்சம் பார்த்துடலாம். சங்கர் நாராயணன் தோழர், தோமுசி ரகுநாதன் ஏராளமான சிகரெட் பிடிப்பார். மனைவி இறந்தபோது மனைவிக்கு மரியாதை அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து அதை கீழே வீசிவிட்டு அன்றோடு சிகரெட்டை பிடிப்பதை நிறுத்தினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா குரு தோழர், அன்பே மனிதமாய் கதையை குரல் மேற்கோளுடன் அழகாக கூறிய முனைவர் நாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சங்கரநாராயணன் தோழர், மிகவும் சிறப்பான கதை சொல்லன்னு போட்டிருக்காங்க. மைதிலி கல்யாணி அவர்கள் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சங்கரநாராயணன் தோழர், மறுபடியும் தோமுசியின் மூத்த மகன் திரு அரீந்திரன் நெல்லையில் வழக்கறிஞர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நவநீத கிருஷ்ணன் தோழர், அன்பே மனிதமாய் கீரா எழுதிய சிறுகதையினை மிக சிறப்பாக சொல்லிய தம்பி நாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ரமேஷ் தோழர், பேராசிரியர் நண்பர் நாகராஜன் கீரா அவர்களின் கதையை எடுத்தாட்கொண்ட முறைமை சிறப்பு, வாழ்த்துக்கள் பேரா மூரா அப்படின்னு போட்டிருக்காங்க. மேரி தோழர், அருமை வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஜெயித்து காட்டுவோம் தோழர், மிக அருமையாக கதை சொல்லுதல், வாழ்த்துக்கள் தோழமை அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழரே. நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? நானாங்க தோழர், நிறைவா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு வந்து ஒரு வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர் அறம் ஒரு சின்ன தகவல், இது ஒருங்கிணைப்பாளர்ல கலை இலக்கிய பெருமன்றம் வாய்ப்பு கொடுத்திருக்கு. ஏன்னா அப்படி இது இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற அவ்வளவுதான், மற்ற எல்லா புகழும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி அறம் தோழருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும்ல, நீங்க உங்க ஒருங்கிணைச்சு நடத்துறீங்க இல்லைங்க தோழர், அதனால உங்களுக்கு சொல்லணும். பின்னூட்டம் தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் மனமார்ந்த மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழமைகளே. நான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் கூட்டத்தில் இருக்கிறதா எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால நானே நிறைவு செய்ய வேண்டிய கடப்பாடோடு நாம் இருக்கிறோம். நாளைய நிகழ்வு பார்த்துட்டு நிறைவு பண்ணிடலான்னு பார்க்கிறேன். நாளைய நிகழ்வு நம்முடைய 22ஆம் நாள் நிகழ்வில் கீரா ஐயா அவர்களுடைய கதையான பேதை என்கிற கதையை ஈரோடுல இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ஷர்மிளா தேவி அவர்கள் இந்த கதையை சொல்ல இருக்கிறார்கள் என்று உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தோழமைகளே. தோழமைகளே, நாம் நிறைவு பகுதியில் பயணிக்க இருக்கிறோம். இந்த கதை அன்பே மனிதமாய், மனிதம் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய நிலைப்பாடில் இருப்போம். மனிதம் என்பது அன்பு என்ற சொல்லிற்கு இணையான சொல் ஒன்றை தேட வேண்டும் என்றால் மனிதத்தை தான் தேட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த இரண்டும் சரியான பங்கீட்டில் பயணிக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதை நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பல இதே இணையவெளியில் பல்வேறு தளங்களில் நாம் பேசியிருக்கிறோம். பழைய காலத்தில் எந்த அறைகளும் இல்லாத வீட்டில்தான் இல்லற வாழ்க்கை நடந்தது. யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தை பேறு என்கிற நிகழ்வு கூட நடந்தது. ஆனால் அந்த வீட்டில் அறைகள் இல்லை. ஆனால் இப்பொழுது கட்டப்படுகிற எல்லா நவீன காலத்து வீடுகளில் எல்லாம் அறைகள் மிகுதியாகவே இருக்கிறது. ஆனால் அங்கே அன்பும் இல்லை, கணவன் மனைவி இணையாகவும் இணைந்தும் இல்லை, பிரிந்துதான் இருக்கிறார். இந்த காலகட்டத்திற்கு தேவையான கதை என்பதை காட்டிலும் இது காலம் கடந்து பேச வேண்டிய கதையாகவே இருக்கிறது. மனிதர்கள் இருக்கிறார்கள், அன்பு என்பதை வாய் வழியாக சொல்லுகிறார்கள், எழுதுகிற எழுத்துக்களில் படிக்கிற தாட்களில் இந்த அன்பு என்ற சொல் அலங்கரிக்கிறதே தவிர இதயத்தை அலங்கரிக்கிறதா என்ற கேள்வி நம்முள் எழத்தான் செய்கிறது. குறிப்பாக அவர் ஒப்பீடு செய்கிறார். ஒப்பீடு செய்கின்ற பொழுது தமிழ் பண்பாடு பேசுகிறோமே, தமிழனுடைய வரலாறு பேசுகிறோமே, ஆனால் இந்த சமூகத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துவது என்பதை ஒரு ஒப்பீட்டுக்காக எடுக்கிறார். எப்படி ஒப்பீடு எடுக்கிறார் என்றால், ஒரு குற்றாலத்தையும் கல்கத்தாவிலே ஓடுகிற அந்த நிதர்சனமாய் நிதானமாய் ஓடுகிற அந்த நதியான அழகாக சொல்லுகிற அந்த வரி கொமந்தான் ஊற்று நீர், அது ஒரு கோயிலுடைய அன்பை பிரகாசித்து வருவது போல ஒப்பிட்டு சொல்லுகிற அந்த கொமந்தான் நீர் ஊற்றையும் எடுத்து அவர் பேசுகிறார்.
எப்படி ஒப்பீடு என்றால், குற்றாலத்தினுடைய அறிவு ஆர்ப்பரித்து கொட்டும். ஆர்ப்பரித்து கொட்டும். மனித வாழ்க்கை என்பது அதுதான். கோபம் வரத்தான் செய்யும். கோபம் வரத்தான் செய்யும். ஆர்ப்பரித்து கொட்டும். ஆர்ப்பரித்து கொட்டுகிற சமயத்தில் குளித்தல் கூடாது என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அன்பு கோபம் வருகின்ற பொழுது கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கொஞ்சம் குறைந்து விடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். கோபம் வருகின்ற பொழுது நாமும் இணைந்து கொண்டால் பாதிப்படைவது என்னவோ இணைந்து கொண்ட அந்த மனிதருக்குத்தான் ஏற்படும். குற்றாலத்தினுடைய அருவிக்கு பாதிப்பு ஏற்படுவது இல்லை. குற்றாலம் அருவி கலங்களோடு வரும். கலங்கோடு அவன் காத்திருக்கிற அந்த செய்தி, அந்த ஒற்றை வரி இருக்கிறதே, என்னை வியப்பில் ஆழ்த்தியது. கீரா இந்த சமூகத்திற்கு இலக்கியத்தை எப்படியெல்லாம் செதுக்குகிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்றான்? பெண்ணுக்கு நாம் கொடுத்திருப்பது தங்கத்தால் செய்த கிளிக்கூண்டு என்று சொல்லுங்க. உண்மைதான் தோழமைகளே, உண்மைதான் தோழமை. பெண்ணை நாம் அலங்கரித்து பேசுகிறோம். பெண்ணை உயர்த்தி பிடித்து பேசுகிறோம். அதையெல்லாம் நான் பல நேரங்களில் சொல்லுவதுண்டு. பெண்ணுக்கு சூட்டப்படுகிற புகழாரங்கள் எல்லாம் அவளுக்கு செய்கிற நவீன காலத்து கிளிக்கூண்டாகவே நான் பல இடங்களில் பேசுவதுண்டு. அந்த அடிப்படையில் தான் இங்கும் தெரிகிறது. அவர் பேசுகிறார். குற்றால அருவியை ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுது ஒரு இடத்தில் சொல்லுகிறார், அந்த அருவி களங்களோடு வருகின்ற அருவியில் குளிக்காமல் தெளிந்த நீரோடை வெண்மையாக வருகிற அந்த தெளிந்த நீரோடைக்காக காத்திருக்கிற மனித வாழ்க்கை எங்கே தொலைந்து போனது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். யாரை குறிப்பிடுகிறார்? கவிஞர் நம்முடைய கவிஞர் சொல்லுவது போல வங்க தேசத்து கவிஞரை ஒப்பிடுவதற்காக, ரவீந்திரநாத்தை குறிப்பிடுவதற்காக அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் ஒரு செய்தியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழன் எப்படி இருக்கிறான் என்பதை கீரா உயர்த்தி பிடிப்பதாகவும் நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் எனக்கு தெரிஞ்சிட்டு ஒற்றை வரியில, ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, அன்பே தவமாய் இருக்கிற ஒரு மானுட சமூகம் தமிழ் சமூகம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதையை எழுதியிருப்பாரோ என்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு தோன்றத்தான் செய்கிறது. காரணம், அவர் வருகிற வரிதான். இந்த கொத்தூர் நாயக்கரை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை சொல்லுகின்ற வார்த்தையிலும் கூட கவனமாக கீரா ஐயா கையாளுகிறார். சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சண்டைனா அப்படிதாங்க போடணும். புருஷன் பொண்டாட்டினா அப்படித்தான் சண்டைனா என்ன வாயில அடிச்சுக்கிறது, பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடி 2 அறை இவனும் விடணும், அந்த அம்மாவும் திருப்பி 4 அறை விடணும், வலிக்குதேன்னு இவனு நெளியணும். அப்பத்தாங்க குடும்ப வாழ்க்கை. அதுல ஒரு சுகம் இருக்கணும். என்ன பொறுத்தவரை திட்டினா நான் திட்டணும், நீ மட்டும் கேட்டுக்கிறன்னு சொன்னா அது குடும்பம் இல்லைங்க. அது ஒரு அடக்குமுறை ஆளுகிற ஒரு 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 சிவசுப்ரமணிய பாக்குறாரு. பேராசிரியரே, அடி பலமா வாங்கியிருப்பிய போல இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குற பார்வை எனக்கு புரிகிறது. குடும்பத்துல அப்படித்தாங்க இருக்கணும். குடும்பம் என்பது இப்படித்தான். அதுதான் குடும்பம். அது இல்லாம இல்ல, நான் பேசும்போதெல்லாம் நீ கையை கட்டிட்டு கேளு அப்படின்னா அது பெண்ணடிமைத்தனம். அது ஒரு கிளி கூண்டு. அது ஆனா நிறைய குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு. நிறைய குடும்பங்கள் நான் பேசும்போது நீ பேசிட்டீங்கன்னா இந்த சம்சாரம் அது மின்சாரத்துல சொல்ல டைவர்ஸ் அப்படிம்பாருல, அந்த ஒரு கலாச்சாரம் கவ்விக்கொள்ளுகிறது. அது தேவையில்லை. அது தேவையில்லை என்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் கூடுதலான செய்தி, இன்னொரு செய்தியும் அவர் சொல்லுகிறார். போகிற போக்கில் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அதுதான். கொத்தூர் நாயக்கர் வீடு நிறைய பிள்ளைகள். எல்லா வார்த்தையை பாருங்க, எல்லாம் அவருடைய முகச்சாடை. அதுதாங்க முக்கியம். எப்படி சொல்றான் பாருங்களேன். இதை காட்டுமா ஒரு 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 வெளிப்படையா ஒரு அன்பை சொல்ல முடியும். சண்டை போடுறாங்க, கல்லெடுத்து வீசிக்கிறாங்க. அது எப்படிங்க குழந்தை? அதாங்க வாழ்க்கை. அதுதாங்க கணவன் மனைவி. அந்த சமூகத்தை நாம் தமிழ் சமூகம் இப்பொழுது தொலைத்து கொண்டிருக்கிறதோ என்கிற சிந்தனையும் நமக்கு தோன்றத்தான் செய்கிறது. நானும் என்னுடைய மனைவியும் இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பிள்ளைகளோட நம்ம கவிஞர் சோழச்சி பையனுக்கு காது குத்து வச்சிருந்தார். நல்ல ஒரு கிராமத்து சாப்பாடு. அடாடாடா, மணக்க கார் ஓட்டும் போதுதான் அந்த ஏசி வாடையை காட்டிலும் அந்த மட்டன் குழம்போட வாடை தான் அதிகமா இருந்தது. அவ்வளவு நல்ல சாப்பாடு. சாப்பிட்டு வரும்போது எங்க வீட்டம்மா கேட்டாங்க, காரைக்குடி, ஏங்க கருத்தரிப்பு மையங்கள் நிறைய சேர்ந்துருச்சுங்க, இது என்னங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா பரவாயில்லைங்க, வீதிக்கு ஒண்ணு, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பு மாதிரி வீதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுங்க, இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. உண்மை அதுதான். காரணம், கணவன் மனைவியிடம் இருக்கிற அந்த அந்நியமான அந்த உறவுகள் இருக்கிறதே, அது தொலைந்து விட்டது. அங்கே அது எப்போ தோன்றும் என்று கேட்டால்,
கோவப்படுற இடத்துல கோவப்படணும், சண்டை போடுற இடத்துல சண்டை போடணும். இல்ல ஏங்க இட்லியில சட்னியில உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு சொல்லணுங்க. அதாங்க புருஷன். இல்ல என் மனைவி வச்சுட்டா, அது என் மனைவி செஞ்சா எல்லாம் சரிதான் அப்படின்னாலும் தப்பு. அவ எல்லாம் சரியா இருந்துட்டு தெரியல ஏன் அவ உன்னை திருப்பி கேட்கணும். உப்ப ஒழுங்கா வாங்கி கொடுத்துருந்தா ஏன் நீ இருந்ததே கொஞ்சம் அதை வச்சுதான் நான் சமைச்சேன்னா அந்த அம்மாவும் திருப்பி சொல்லணும். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் அன்பு பிறக்கிறது. வேற ஒண்ணுமே கிடையாதாங்க. மனித மனங்கள் எப்பொழுது இணையும் என்றால் மனித மனங்கள் தெளிந்த நீரோடை அந்த குற்றாலத்தினுடைய ஒப்பீடு என்ன என்று கேட்டால் மனித மனங்கள் தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டும். களங்களான மனங்களாக இருந்தால் அது வாழ்க்கை சிறக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கீரா அப்படி பேசுகிறார். எனக்கு பிடித்த வரி அந்த வரி என்ன அப்படின்னா, வீடு நிறைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய அடுத்த வார்த்தை சீனி நாயக்கர் இது மாத்திரம் எப்படி வை அப்படின்னு ஒரு கேள்வி. இதுதான் தமிழருடைய பண்பாடு, தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம். அதுலயும் எனக்கு வார்த்தை என்ன தெரியுமா, நான் முதல்ல சொன்ன அதே வரிதான். பெரிய அருவியை நோக்கி போனோம் என்றால் தொம்மும் தொம் என்று ஆரவாரமாக குதித்து குதித்து கொட்டி இருந்தது. அழுங்கல் நிறத்தில் இப்போதுக்குள் குளிக்க முடியாது. நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். திருநீற்றை போல வெண்மையான நிறமாக அருவி மாறும் வரை காத்திருக்க வேண்டும். வார்த்தை அதுதான், காத்திருக்க வேண்டும். ஆனால் நம்மால காத்திருக்கவே மாட்டேங்கிறானே. கோவம் வந்துருச்சுன்னா பொட்டு 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 பொட்டுன்னு பொசு பொசுன்னு. நீங்க இன்னமும் நம்ம ஆண் சமூகத்தை சொல்லுகிறேன்னு என்னை யாரும் திட்டிடாதீங்க. வார்த்தைகள் கோவம் வந்துச்சுன்னா கனமா வீசிடுறோம். அப்புறம் ஐயோ நான் தெரியாம பேசிட்டேம்மா, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. வார்த்தைகளை வீசுகின்ற பொழுது கவனமாக வீச வேண்டும். அவர்களும் அப்படி திருப்பி வீசிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம பொழப்பு நாரி போய். ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே நாம் எல்லாம் மறைத்து மறைத்து கொண்டால் அது இலக்கியம் கிடையாது, படைப்பிலக்கியம் ஆகாது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் வடநாட்டிலே குறும்பாலா ஈஸ்வரரின் கோயிலில் வடமேற்கு மூலையில் குமந்தான் ஊற்று அழகாக அது 365 நாளும் 365 நாளும் தொடர்ந்து கொட்டி வருகிறது. அது உலகத்திற்கு தெரியும். ஆனால் குற்றால அருவி தெளிந்த நீரோடை போல் வந்தாலும் களங்களான அருவி தொம் தொம் என்று கொட்டினாலும் இங்கே அன்பு தவமாய் இருக்கிறது, அன்பு மனிதமாய் இருக்கிற என்கிற கீராவனுடைய செய்தி இருக்கிறதே, இந்த சமூகத்திற்கு தேவையான செய்தி. இன்னமும் சொல்ல போனால் உலகத்திற்கு தேவையான செய்தி. ஒரு குடும்பம் என்றைக்கு ஒரு நாட்டில் சரியாக இருக்கிறதோ அந்த நாடு வளர்ச்சி அடையும். அந்த நாட்டில் வன்முறை இல்லாத மனித சமூகம் உருவாகும். மனித சமூகம் இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாம் வன்முறை தலை உரித்தாடுகிறது என்றால் குடும்பங்களில் இடர்பாடு இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். நல்ல குடும்பம் கொண்ட ஒரு நாடு அது உலக வல்லரசாக மட்டுமில்லாமல் ஒரு வன்முறை இல்லாமல் போர் இல்லாத ஒரு உலக உருண்டையை நாம் பார்க்க முடியும். அதை கீரா உணர்த்தி இருக்கிறார். அந்த கதையை அன்பே மனிதமாய் சொல்லிய நம்முடைய ஆய்வாளர் என் நெஞ்சம் நிறைந்த நண்பர் முனைவர் நாகராஜன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா அவர்களின் கதையான பேதமை என்ற கதையோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்கள்.